إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகம் உங்களுக்கு நிரந்தரமானது இல்லை, மறுமைதான் உங்களுடைய நிலையான உலகம், மறுமைதான் உங்களுடைய குறிக்கோள், மறுமைதான் உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் ஷரீஃபிலே திரும்ப திரும்ப நமக்கு பாடம் புகட்டி கொண்டே இருக்கின்றான். அந்த அடிப்படையில் நாம் எல்லாம் துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய கடைசி பகுதியில் நாம் இருக்கின்றோம். இந்த மாதம் அல்லாஹ்வினால் சிறப்பாக சங்கைக்குரிய மாதமாக இந்த உம்மத்திற்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. அதிலும் இந்த மாதத்திலும் குறிப்பாக முதல் 10 நாட்களை சிறப்பிற்குரிய தினமாக அல்லாஹு தாலா நமக்கு வழங்கியிருந்தான். அதிலும் குறிப்பாக துல்ஹஜ் மாதத்திலே முதல் 10 நாட்களில் அரஃபாவுடைய தினத்தை ஆக பெரும் சிறப்பாக அல்லாஹு தாலா நமக்கு வழங்கியிருந்தான். அந்த தினங்களை எல்லாம் நாம் கடந்துதான் வந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் தான் ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடியவர் ஹஜ்ஜுக்காக சென்றார்கள். இப்போது இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஹஜ்ஜுக்காக சென்றவர்கள் அவரவர்கள் அவர்களுடைய சொந்த ஊருக்கு திரும்பக்கூடிய நேரம், திரும்பி வந்தும் விட்டார்கள், சென்று கொண்டும் இருக்கிறார்கள், வந்து சேர்ந்த வண்ணமாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படிப்பட்ட ஒரு மகத்தான மாதத்தினுடைய இறுதி பகுதியிலே நாம் இருக்கின்றோம். இந்த நேரத்தில் ஹஜ்ஜுக்காக சென்று வந்தவர்களுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் காண்பதற்கு முன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ் நடப்பதற்கு முன்னாலும் ஹஜ் நடந்ததற்கு பின்னாலும் அந்த நேரங்கள் எப்படி இருந்தது என்பதை சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக செல்வதற்கு முன்னதாகவே மக்கா வெற்றி அடைந்த அந்த நேரத்தில் ஹஜ்ஜினுடைய முழுமையான நோக்கம் எதுவோ, ஹஜ்ஜுக்காக வரக்கூடியவர்கள் இங்கு வந்து எந்த பாடத்தை கற்றுவிட்டு செல்ல வேண்டுமோ அந்த நோக்கம் எதில் இருக்கிறதோ அந்த நோக்கத்தை மக்கா வெற்றியின் போதே ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்னதாகவே முழுமையாக நடைமுறைப்படுத்தினார்கள். அது மக்கா வெற்றி அடைந்தவுடன் மக்காவினுடைய சாவி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தில் வந்தவுடன் காபத்துல்லாஹ்வை திறந்ததற்கு பின்னால் எதையெல்லாம் அந்த மக்கள் இணை தெய்வங்களாக துணை தெய்வங்களாக வைத்திருந்தார்களோ ஒட்டுமொத்த சிலை வணக்கத்தையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய தினத்தில் தூக்கி எறிந்தார்கள். இந்த மண், இந்த இடம், இந்த கட்டடம் முழுக்க முழுக்க அல்லாஹுக்கானதுதான். அல்லாஹ் ஒருவனை மாத்திரமே வணங்குவதற்கு தகுதி படைத்த இந்த இடத்தில் எந்த இணை துணை தெய்வத்திற்கும் இடம் இல்லை என்பதை அன்றைய தினத்தில் பறைசாற்றினார்கள். ஹஜ் செய்வதற்கு முன்னதாகவே அந்த இடத்தில் ஒவ்வொரு சிலைகளாக தூக்கி எறிந்தார்கள். லாத், உஸ்ஸா, மனாத்
யகூஸ், யஊக், நஸ்ர் என்று சொல்லக்கூடிய எத்தனை தெய்வங்களை அரபுகள் வழிபட்டு வந்தார்களோ அத்தனை தெய்வங்களையும் அன்றைய தினத்தில் சுக்கு நூறாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓரிரை கொள்கையை நிலைநாட்டி அதை துடைத்தெறிந்தார்கள். பின்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த மக்கள் வரைந்து வைத்திருந்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த மக்கள் வரைந்து வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அப்புறப்படுத்தும் போதும் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நம்முடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறி சொல்பவராக ஒரு நாளும் இருக்கவில்லை என்பதை அன்றைய தினத்தில் நினைவுபடுத்தி அதை எடுத்து எறிந்தார்கள். இந்த மக்கமா நகரத்தினுடைய வெற்றியில் எதை செய்ய வேண்டுமோ அதை முழுமையாக செய்துவிட்டு பின்பு ஹஜ்ஜுக்காக செல்லும் போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழங்கிய தல்பியா தான் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக். போன வருஷமே அதை முடிச்சிட்டோம். நாம கடந்த வருடமே இணை இல்லாத அந்த பூமியாக அந்த கட்டடத்தை மாற்றிவிட்டோம். இப்போது நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமிதத்தோடு முழங்கிய அந்த தல்பியா லா ஷரீக லக், ரப்பே உனக்கு இணை கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு பூமியாக அந்த பூமியை நான் ஆக்கிவிட்டேன் என்று சொல்லிதான் மதீனாவில் இருந்த ஹஜ்ஜுக்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை கிளம்பினார்கள். பின்பு ஹஜ் செய்யக்கூடிய அந்த நேரம் ஒவ்வொரு நாளும் நம்மால் கவனிக்கப்பட வேண்டிய நேரம். அந்த நேரம் குறிப்பாக அந்த 5 நாட்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவிலே நிகழ்த்திய உரை இந்த மாதத்திலே ஏற்கனவே நாம் சொல்லி இருக்கிறோம். இதில் முக்கியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ் நம்முடைய ஹஜ்ஜை போன்றல்ல. நன்கு கவனிக்க வேண்டும். நம்முடைய ஹஜ் அல்லாஹ் நாடியவர்களை தவிர ஏனைய மக்களுக்கு இது ஒரு டூர். ஏதோ ஒரு சலிப்பு தட்டக்கூடிய ஒரு விஷயத்தை சென்று வந்ததும் அப்பாடா முடிஞ்சதுராபா, எப்படா இந்த பயணம் முடியும் இப்படி பெருமூச்சு விடக்கூடியவர்களை நாம் பார்க்கின்றோம். இப்படி அல்ல ஹஜ், இதுவல்ல ஹஜ். நீங்கள் சென்று வந்ததுமே வரக்கூடிய நேரத்திலும் வந்ததற்கு பின்னாலும் மீண்டும் மீண்டும் ரப்பே உனது இறை இல்லத்தை இந்த பூமியிலே எனக்கு சுஜூது செய்யக்கூடிய பாக்கியத்தை மீண்டும் நீ எப்போது தருவாய், மீண்டும் நான் எப்போது இந்த இடத்திற்கு வருவேன் என்ற ஏக்கம் ஒருவருடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அது போன்று அவர் தயாராகி இருக்க வேண்டும். இந்த மண் அவ்வளவு தூய பூமி, அல்லாஹ்வினால் சத்தியம் செய்யப்பட்ட பூமி. இங்குதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள், தஅவா பணி செய்தார்கள். சஹாபாக்கள் கொடுமைப்படுத்த இடம் இதுதான். சஹாபாக்கள் இந்த தீனுக்காக உயிர் விட்ட இடம் இந்த இடம்தான் என்று அவருடைய உள்ளம் முழுக்க அந்த மண் அவருடைய உடலில் புகுந்திருக்க வேண்டும், அவருடைய உள்ளத்திலே ஈர்க்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த நிலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜுக்கும் நம்முடைய ஹஜ்ஜுக்கும் பாரிய வித்தியாசம் இருக்கிறது. அல்லாஹ் நாடியவர்களுடைய ஹஜ்ஜை தவிர ஏனைய மக்களுடைய ஹஜ் இந்த கடமையை எப்போது செய்து முடிப்போம் என்று துடித்து அப்படியே செஞ்சு முடிச்சா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஹஜ்ஜாக நாம் பார்க்கிறோம். அதே போன்று அங்கு சென்று வந்ததற்கு பின்னால் கொஞ்சம் பேரிச்ச பழம், கொஞ்சம் ஜம்சம் நீர், ஒரு தைலம், ஒரு அத்தர், ஒரு முசல்லா, முடிஞ்சு போச்சு. இதுவல்ல ஹஜ். இத்தோடு முடிந்து போகவில்லை ஹஜ். ஹஜ் என்பது எதை எதை கொண்டு வர வேண்டும் என்று நான் பின்னால சொல்கின்றேன். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ் என்பது ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் அழைத்து எந்த மண்ணிலிருந்து விரட்டப்பட்டார்களோ, எந்த மண்ணிலிருந்து துரத்தப்பட்டார்களோ அதே மண்ணை மீண்டும் கைப்பற்றி, எந்த தீனுக்காக இந்த பூமியிலிருந்து அடித்து விரட்டப்பட்டார்களோ அதே பூமியில் மீண்டும் அந்த மார்க்கத்தை நிலைநாட்டி ஒட்டுமொத்த சஹாபாக்களிடத்திலும் அல்லாஹ் என்னிடம் கொடுத்த அமானிதத்தை உங்களிடத்தில் நான் சரியாக நிறைவேற்றி விட்டேனா என்று சாட்சியம் வாங்கியது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ். இதுதான் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ் என்பது. இத்தனை ஆண்டுகளாக இந்த மார்க்கம் என்னிடத்திலே அல்லாஹ் தஆலா அமானிதத்தை ஒப்படைத்தான். இந்த தீனை, இந்த அமானிதத்தை இன்றைய தினத்தில் நான் உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன். இனி நான் விடை பெறப் போகின்றேன். இந்த ஹஜ்ஜுக்கு பின்னால் அடுத்த வருடம் நான் இருக்க மாட்டேன். அல்லாஹு தஆலா என்னுடைய தினத்தை எப்போது என்று நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறான். இந்த ஹஜ்ஜுக்கு பின்னால் இந்த ஹஜ்ஜிலே என்னிடத்திலே அமல்களை கற்றுக்கொள்ளுங்கள், அடுத்த வருடம் என்னை நீங்கள் காண்பீர்களா என்பது தெரியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியேதான் பேசவும் ஆரம்பித்தார்கள். அன்றைய தினம் நான் விடை பெறப் போகின்றேன். இனி இந்த தீன் உங்களுடைய பொறுப்பு. நான் எப்படி இந்த தீனை நிலைநாட்டினேனோ, இந்த தீனுக்காக எப்படி நம்முடைய தோழர்கள் இழந்தார்களோ, உஹது போரில் 70 சஹாபாக்கள்,
பத்ர் போரில் 14 சஹாபாக்கள், எத்தனை சஹாபாக்களை இந்த தீனுக்காக நாம் இழந்தோமோ. இனி இதுதான் இலக்கு. நான் சென்றதற்கு பின்னாலும் இந்த தீன் உலகம் முழுக்க மூலை முடுக்குகளுக்கெல்லாம் நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். இதை சஹாபாக்கள் சரியாக புரிந்து கொண்டார்கள். இதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த நோக்கம். இந்த பூமியில் இணை இல்லாத, துணை தெய்வம் இல்லாத ஓரிரை கொள்கையை மட்டுமே நிலைநாட்டக்கூடிய பூமியாக நான் எப்படி இந்த காபாவை மாற்றி உங்களிடத்தில் ஒப்படைக்கின்றேனோ, இதே போன்று நீங்கள் இனி நீங்கள் செல்லக்கூடிய பூமிகள் எல்லாம் இதே போன்று நீங்கள் மாற்ற வேண்டும். இதுதான் இலக்கு என்று அன்றைய அரஃபா தினத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கின்றார்கள். தீனை மக்களிடத்தில், சஹாபாக்களிடத்தில் அவர்களுடைய தோளின் மீது இறக்கி வைக்கின்றார்கள் தீனை. இந்த நேரத்தில் ஆயத்தும் இறங்கியது. இன்றைய தினம் மார்க்கத்தை நான் பூரணம் செய்து விட்டேன். அல்லாஹ்வினுடைய வசனம் இறங்கக்கூடிய நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள். உமரே, ஏன் அழுகிறீர்? இந்த வசனத்தை கொண்டு ஏன் அழுகிறீர்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எது ஒன்று முழுமை அடைந்து விட்டதோ மீண்டும் அது குறையத் தொடங்கும், மீண்டும் அது தேய ஆரம்பிக்கும் என்று சொன்னதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வழிமொழிகிறார்கள். ஆம், நீங்கள் சொல்வது சரிதான். இன்னைக்கு அப்படிதான் ஆச்சு. பூர்த்தியாக்கப்பட்ட மார்க்கம் இன்று குறைந்து 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 தீன் எங்கு இருக்கிறது என்று கேட்கக்கூடிய அளவில் தீன் இருக்கிறது. தீன் எந்த ஊரில் இருக்கிறது? எந்த நாட்டில் தீன் இருக்கிறது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா தினத்திலே ஒப்படைத்த அந்த தீன் எங்கே என்று கேட்கும் அளவில் தான் இன்று தீன் இருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ். ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்பாகவே ஹஜ் எதை பாடம் கற்பிக்க போகின்றதோ அந்த இணை துணை தெய்வம் இல்லாத பூமியாக அந்த இடத்தை மாற்றி வைத்தார்கள். பின்பு ஹஜ்ஜுடைய நாளில் இந்த தீனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே ஒப்படைத்தார்கள். இது அமானிதம், என் இடத்தில் வழங்கப்பட்டது, என் வாழ்நாள் முடிய போகின்றது, இனி நீங்கள் இதை சுமந்து செல்ல வேண்டும். இங்கு வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். அடுத்த சமூகம், அடுத்த சமூகம், அடுத்த சமூகம் என்று பூரணமாக்கப்பட்ட தீன் செல்ல வேண்டும் என்று கொடுத்த அந்த தீனை தான் இன்று குறைத்து 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 தீனே இல்லாத ஒரு உலகமாக நாம் மாற்றி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஹஜ்ஜுக்காக சென்ற மக்களிடத்திலே ஏற்படக்கூடாத சில விஷயத்தை உருக்கமாக நான் சொல்லிக் கொள்கின்றேன். இதில் முதல் விஷயம் ஹஜ் என்பது அல்லாஹ்வினுடைய ஒரு மிகப்பெரிய இபாதத். அல்லாஹுக்காக நீங்கள் செய்த இபாதத், கடுகளவும் அதில் பெருமை இருந்து விடக்கூடாது. நாம் ஹஜ்ஜை முடித்து விட்டோம், நாம் உம்ராவை முடித்து விட்டோம், கடல் தாண்டி சென்று விட்டு வந்து விட்டோம் அல்ல. இது அல்லாஹுக்காக நீங்கள் செய்த இபாதத். உங்களுடைய பணங்கள் செலவாக்கப்பட்டதெல்லாம் இது அல்லாஹுக்காக நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அல்லாஹு தஆலா அதை வேறு விதத்தில் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் திருப்பி தருவான். சில லட்சங்களை நீங்கள் செலவு செய்திருப்பீர்கள். இது அல்லாஹு தஆலா உங்களுக்கு பரக்கத் பொருந்திய ரீதியில் வேறு விதமாக அவனுக்காக கொடுக்கப்பட்ட இந்த இபாதத்துக்காக கொடுக்கப்பட்ட இந்த செல்வத்தை அல்லாஹ் மீண்டும் வேறு வழியில் வழங்குவான். இதில் குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம் இந்த ஹாஜி என்ற பட்டம். மிகப்பெரிய பிதாத், இது மிகப்பெரிய வழிகேடான விஷயம். இது ஹஜ்ஜுக்கு சென்று வந்து விட்டால் அவருடைய பேருக்கு முன்னாலும் பின்னாலும் ஹாஜி என்றும் ஹாஜியார் என்றும், ஹாஜியார் என்றால் என்ன அர்த்தம் என்றே தெரியாத அளவிற்கு செல்லக்கூடிய மக்களை இன்று நாம் பார்க்கின்றோம். ஹாஜி என்றால் தேவை உடையவர் என்பது பொருள், நாடுதல் என்பது பொருள். அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் தேவையுடையவர்களாக இருக்கிறோம், அல்லாஹ்வை ஒவ்வொரு நாளும் நாடக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். இதைத்தான் உன்னை நாடி நாங்கள் வந்திருக்கிறோம் என்ற பதத்தில் அல்லாஹ் தஆலா ஹஜ் என்ற விஷயத்தை நமக்கு அதற்கு பெயராக தந்திருக்கின்றான். ஹஜ் என்றால் நாடி செல்லுதல், திரும்ப திரும்ப நாடுதல். அல்லாஹ்விடத்திலே தேவை உடையவர்களாக இருக்கக்கூடிய அடியார்களாக நாம் இருக்கிறோம் என்பதை பறைசாற்றும் விதமாக அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது ஒரு பட்டமாக மாறிவிட்டது இந்த சமூகத்தில் தான். அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். பத்திரிகை கொடுக்கும் போது ஹாஜி என்ற பெயரை போட்டு அவருடைய பெயரை எழுதுவார். ஹாஜி என்று பெயரை போட்டு என்ன அர்த்தம்? இது யாராவது தொழுகையாளின்னு சொல்லி போட்டு பெயர் எழுதுவாங்களா? யாராவது நோன்பாளி என்று சொல்லி போட்டு பெயரை எழுதுவார்களா? யாராவது கொடையாளி, ஜகாத் கொடுப்பவர் என்று சொல்லி பெயரை எழுதுவாங்களா? இதையெல்லாம் நீங்கள் எழுத மாட்டீர்கள் என்றால் பின்பு ஹாஜி என்று போட்டு பெயர் எழுதுவது எதற்காக?
இது மிகப்பெரிய அபத்தம். இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது மிகப்பெரிய வழிகேட்டில் நீங்கள் மார்க்கத்தை கொண்டு செல்கிறீர்கள். இந்த பட்டத்திற்காக நீங்கள் செல்லவில்லை, மாற்றமாக உங்களுடைய நன்மைகள் கிடைக்க வேண்டும், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சென்றதுதான் நோக்கம் என்பதை நிதானமாக புரிந்து கொள்ளுங்கள். அதே போன்று கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஹஜ்ஜிலே நடந்த சிரமங்களை நீங்கள் சகிக்க வேண்டும். நீங்கள் சகித்துதான் ஆக வேண்டும். ஹஜ் என்பது சொகுசான பயணம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலும் சிரமங்கள் இருந்தது, வெயில் இருந்தது, வெயிலின் கொடுமையான தாக்கம் இருந்தது, சிரமங்கள் இருந்தது, கஷ்டங்கள் இருந்தது. எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு இருப்பதுதான் ஹஜ்ஜுடைய நன்மையை பெற்றுத்தரும். இது சிரமமான விஷயம்தான். நன்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று உள்ளத்தால் மீண்டும் மீண்டும் அங்கு செல்ல வேண்டும் என்ற ஏக்கம் உங்களுக்கு வர வேண்டும். ஒரு உள்ளம் பள்ளிவாசலோடு தொடர்புள்ள உள்ளம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 7 நபர்களுடைய ஹதீஸில் சொன்னார்களே, இது காபாவுக்கும் பொருந்தும். மீண்டும் மீண்டும் உங்களுடைய உள்ளத்திலே காபாவினுடைய ஏக்கம், காபாவினுடைய அந்த தேடல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அதை நாடுவான் இன்ஷா அல்லாஹ். மேலும் எந்த ஒரு அமல் செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முன்மாதிரி, மிக அழகான முன்மாதிரி. காபாவை கட்டிவிட்டு எவ்வளவு தக்வாவோடு கட்டியிருப்பார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டியிருக்கிறார்கள். இணை வைப்பதில் அல்லாஹு தஆலா இணை வைத்தல துடைத்தலை ஓரிரை கொள்கையை பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வமா கான மினல் முஷ்ரிகீன், வமா கான மினல் முஷ்ரிகீன், இணை வைப்பார்களுடைய பட்டியலில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்ததில்லை என்று எவ்வளவு ஆழமாக பேசுகின்றான். அந்த இறை தூதர் கட்டிய காபாவை கட்டியதற்கு பின்னால் ரப்பனா தகப்பல் மின்னா என்று துஆ கேட்கிறார்கள். ரப்பே, இதை எங்களிடம் இருந்து ஏற்றுக்கொள்வாயாக. இப்படி ஹஜ்ஜுக்கு சென்ற ஒவ்வொரு ஹாஜியும் துஆ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். யா அல்லாஹ், எங்களுடைய ஹஜ்ஜை நீ ஏற்றுக்கொள், எங்களுடைய ஹஜ்ஜை நீ ஒப்புக்கொள், எங்களுடைய ஹஜ்ஜை நீ பொருந்திக்கொள். ஹஜ்ஜை செஞ்சிட்டோம், முடிஞ்சு போச்சு, அப்படி அல்ல. வாழ்நாள் முழுக்க துஆ கேட்க வேண்டும். இவ்வளவு தூரம் எங்களை கொண்டு சென்றாய், நாங்கள் ஹஜ் செய்வதற்கு நீ நாடினாய். ஆனால் இந்த ஹஜ் உன்னிடத்திலே மப்ரூரான ஹஜ்ஜாக, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக, அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜாக, அன்று பிறந்த பாலகனை போன்று நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஹஜ்ஜாக, சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அப்படி சொர்க்கத்தை உன்னிடத்திலே பெற்றுத்தரக்கூடிய ஹஜ்ஜாக எங்களுடைய ஹஜ்ஜை நீ ஆக்கி அருள் புரி என்ற இந்த பிரார்த்தனையை வாழ்நாள் முழுக்க செய்து கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக எத்தனை ஹஜ்ஜுக்கு சென்ற எத்தனை மக்கள் இப்படி உருகி இருப்பார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் உருக வேண்டிய விஷயம், மிக முக்கியமான விஷயம், குர்ஆன் இறங்கிய பூமிக்கு நீங்கள் சென்று வந்திருக்கிறீர்கள். வேறெங்கும் இறங்கல குர்ஆன். மக்காவிலும் மதீனாவிலும் இதை கொண்டேதான் அல்லாஹு தஆலா சூராவினுடைய பெயர்களை ஆக்கி வைத்திருக்கிறான். ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறங்கியதை மக்கி என்றும், ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இறங்கிய சூறாக்களை மதனி என்றும் குர்ஆனுடைய வரிசையில் நாம் சொல்கின்றோம். இந்த இடத்தில் தான் நீங்கள் சென்றிருக்கிறீர்கள். ஹிரா குகையை பார்த்திருப்பீர்கள், குபா மஸ்ஜிதை பார்த்திருப்பீர்கள். ஆனால் இந்தந்த இடங்களில் இந்தந்த வசனங்கள் இறங்கியது என்ற உள்ளுணர்வோடு, ஏக்கத்தோடு, தக்வாவோடு எத்தனை நபர்கள் அதை கண்டு கழித்தீர்கள், எத்தனை நபர்கள் அங்கு உருகினீர்கள். வஹீ இறங்கிய இடம் இது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சந்தித்த இந்த இடம். யா அய்யுஹல் முஸம்மில் என்று இறங்கும் போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் இருந்தார்கள். யா அய்யுஹல் முத்தஸிர் என்று சொல்லும் போது மக்காவில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் இருந்தார்கள். குபா மஸ்ஜிதுக்கு சென்றிருந்தால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அந்த பள்ளிவாசலை பற்றி பேசுகின்றான். உஸ்ஸிஸ அலத் தக்வா, தக்வாவின் அடிப்படையில் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் அது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த அந்த பயணத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல், மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடைப்பட்ட அந்த பள்ளிவாசல். அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசுகின்றான். எத்தனை நபர்கள் இதில் உருகினோம். இந்த குர்ஆன் இறங்கிய பூமிக்கு அல்லாஹ் தஆலா நம்மை கொண்டு வந்தான் என்று சொல்லி அந்த குர்ஆனை எடுத்து வைத்து இந்த முழு ஹஜ்ஜுடைய நேரத்திலும் ஒரு குர்ஆனை முழுமையாக படித்து முடித்த எத்தனை ஹாஜிகள். ஹஜ்ஜுக்கு சென்று அமல்களுடைய நேரத்தில் குர்ஆனை எடுத்து வைத்துக் கொண்டு குர்ஆன் இறங்கிய பூமிக்கு அல்லாஹ் தஆலா நம்மை கொண்டு வந்திருக்கின்றானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சந்தித்துக் கொண்ட இந்த பூமிக்கு அல்லாஹ் தஆலா நம்மை கொண்டு வந்திருக்கின்றானே என்று எண்ணி குர்ஆனை எடுத்து வைத்து திரும்ப திரும்ப அந்த குர்ஆனுடைய வசனங்களை அர்த்தம் புரிந்து அதை விளங்கி ஓதிய நபர்கள் எத்தனை நபர்கள் குர்ஆனை முடித்திருப்பார்கள்.
எத்தனை நபர்கள் குர்ஆனை ஓதி இருப்பார்கள் அங்கு சென்று, எத்தனை நபர்கள் இதை செய்திருப்பார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, எத்தனை சஹாபாக்களை நினைத்து பார்த்தீர்கள். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உயிர் நீத்த இடம் அந்த இடம். யாசர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட இடம் அந்த இடம். பத்ர் களத்திலே 14 சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள் இந்த தீனுக்காக. எந்த தீனை நாம் இன்று பின்பற்றிக் கொண்டிருக்கிறோமோ இந்த தீன் இன்று ஓங்கி நிற்க காரணம் உஹது போரிலே 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள் இந்த தீனுக்காக, அல்லாஹுக்காக. இந்த இடங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் எத்தனை நபர்களுடைய உள்ளம் ததும்பியது, எத்தனை நபர்களுடைய உள்ளம் உருகியது, எத்தனை நபர்களுடைய கண்கள் கண்ணீரை வடித்தது, எத்தனை நபர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார்கள். இதுவெல்லாம் ஹஜ் நமக்கு தரக்கூடிய விஷயங்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஹஜ்ஜுக்காக சென்று வந்ததற்கு பின்னால் ஹஜ் நம்மிடத்திலே சொல்லிய 3 பாடங்கள் இருக்கிறது, 3 நோக்கங்கள். ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்கு சென்று வந்ததற்கு பின்னால் என்ன செய்ய வேண்டும், எப்படி தன் வாழ்நாளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுக்கு பின்னால் உங்களை வாழ வைத்திருக்கிறான். மீண்டும் உங்களுக்கு ஒரு வாழ்நாளை உலகத்தில் தந்திருக்கின்றான். உங்களுடைய ஹஜ் இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜம் மப்ரூராவாக இருக்கட்டும், இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜாக மாறி இருக்கட்டும். சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அப்படிப்பட்ட ஹஜ்ஜாக உங்களுடைய ஹஜ் இருக்கட்டும். ஆனால் இது எப்போது இருக்கும்? இவ்வளவு பெரிய அன்பளிப்பை பரிசை அல்லாஹு தஆலா கொடுத்ததற்கு பின்னால் எப்போது இப்படி இருக்கும்? ஹஜ் சொல்லக்கூடிய 3 பாடங்களில் முதல் பாடம் ஹஜ்ஜுக்காகவோ உம்ராக்காகவோ ஒரு மனிதர் இங்கிருந்து செல்லக்கூடிய நேரத்தில் அவருடைய முதல் அமல் இஹ்ராம். இஹ்ராம் என்ற நியத். இனி இந்த இஹ்ராம் என்ற நியத்துக்குள் நான் சென்றதற்கு பின்னால் என் ஆடை இதுதான். இந்த இஹ்ராம் என்ற நியத்துக்குள் சென்றதற்கு பின்னால் நான் நகம் வெட்ட மாட்டேன். இந்த இஹ்ராம் என்ற நியத்துக்குள் நான் சென்றதற்கு பின்னால் என் மனைவியோடு ஆசையோடு நான் நெருங்க மாட்டேன். இந்த இஹ்ராம் என்ற நியத்துக்குள் நான் சென்றதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா எதையெல்லாம் இங்கு தடுத்திருக்கின்றானோ, திருமண ஒப்பந்தம், திருமண பேச்சு, திருமணம் செய்து கொள்ளுதல், இதில் நான் நெருங்க மாட்டேன். அநியாயமாக கொலை செய்ய மாட்டேன், புழு பூச்சிகளை கொல்ல மாட்டேன் என்று இஹ்ராம் எதையெல்லாம் தடுத்ததோ அதையெல்லாம் தடுத்துக் கொண்டு ஒரு மனிதர் 3 நாட்கள் 4 நாட்கள் இருந்தாரா இல்லையா? இங்கு இருக்கும் போது பர்ஃபியூம்களை அடித்துக் கொண்டவர் அந்த 3 நாட்கள் வாசனை திரவியத்தை பூசாமல் இருந்தாரா இல்லையா? வாசனை கொண்ட சோப்பை போடாமல் பூசாமல் இருந்தாரா இல்லையா? வெறுமனே நீரில் குளித்த அந்த 3 நாட்கள் இவையெல்லாம் ஏன் செய்தோம்? அல்லாஹு தஆலா தடுத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா தடுத்திருந்ததினால் இதை ஒரு ஹாஜி கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். இதை மீற முடியாது. இந்த இடத்தில் அப்படித்தான் இருந்தாக வேண்டும் என்று இஹ்ராம் உங்களுக்கு கற்றுத்தந்த பாடம், சொல்லக்கூடிய பாடம் எது? 3 நாட்கள் அல்லாஹு தஆலா ஹாஜிகளுக்கு போட்ட இஹ்ராம். வாழ்நாள் முழுக்க சில இஹ்ராம்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். வாழ்நாள் முழுக்க பிறந்தது முதல் மௌத்தாகும் வரைக்கும் ஒவ்வொரு முஸ்லிமும் இஹ்ராமில் தான் இருக்கிறார்கள். வட்டி வாங்க கூடாது, இஹ்ராமா இல்லையா? எப்பயாவது வாங்கிக்கிறான்னு சொல்லி இருக்கா? 3 நாட்கள் எப்படி நீங்கள் நகம் வெட்டக்கூடாது, எப்படி திருமண ஒப்பந்தம் பேசக்கூடாது என்று உங்களுக்கு அல்லாஹ் தடுத்தானோ, வாழ்நாள் முழுக்க உங்கள் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய இஹ்ராம். வட்டி வாங்க கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது. இன்று ஹாஜிகள் என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய வீட்டுகளுடைய திருமணத்தை நீங்கள் பாருங்கள். ஹாஜி என்று பேர், முன்னாலும் பின்னாலும் இந்த திருமணங்கள் எப்படி நடக்கின்றது, எவ்வளவு ஆடம்பரம். அல்லாஹு தஆலா உங்களுக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்து என்ன பயன்? எதை நீங்கள் அல்லாஹ்விற்கு காட்ட விரும்புகிறீர்கள்? உங்களை 20 லட்சம் மக்கள் ஒவ்வொரு வருடங்களும் அல்லாஹ்வினால் தேர்வு செய்யப்படுகிறார்கள் ஹஜ்ஜுக்காக. அதில் ஒருவராக அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்தானே. அவனுடைய பூமியிலே தவாப் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்தானே. சஃபா மர்வாவில் சை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்தானே. மகாமே இப்ராஹிமில் தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்தானே. அங்கு சென்று வந்ததற்கு பின்னால் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி உள்ள அடியாராக நீங்கள் இப்படித்தான் இருப்பதா? உங்களுடைய திருமணங்களிலே எவ்வளவு ஆடம்பரம் செய்ய முடியுமோ அவ்வளவு ஆடம்பரத்தை நீங்கள் செய்து காட்டுகிறீர்களே. இதற்கும் உங்களுக்கு அல்லாஹு தஆலா தேர்வு செய்து ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடுத்ததற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? என்ன பயன்? எதை நீங்கள் காட்டுகிறீர்கள்? பின்பு உங்களுடைய ஹஜ் அல்லாஹ்விடத்திலே எப்படிப்பட்ட ஹஜ்ஜாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? அன்று பிறந்த பாலகனாக உங்களை மாற்றி அல்லாஹ் அனுப்பி வைத்தால் மீண்டும் அதே பாவம், மீண்டும் அதே வழிகேடு, மீண்டும் அதே பிதாத், மீண்டும் அதே ஹராம். எதற்கு அல்லாஹ் உங்களை தேர்வு செய்தான்? பின்பு
தாடி வைக்க வேண்டும் என்பது ஹஜ்ஜுக்கு முன்னால் நீங்கள் எப்படி இருந்தீர்களோ ஹஜ்ஜிலே அல்லாஹு தஆலா உங்களை தேர்வு செய்திருக்கிறான். இனியாவது அல்லாஹுக்காக தாடியை மழிக்காதீர்கள், தாடியை விடுங்கள் முழுமையாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான சுன்னத், நபி அவர்களுடையது மாத்திரமல்ல, நபிமார்கள் எல்லோருமே வைத்த சுன்னத் அது. எல்லா இறை தூதர்களும் தாடி வைத்திருந்தார்கள், மிக அழகாக வளரவிட்டிருந்தார்கள். ஹஜ்ஜுக்கு பின்னாலும் ஒருவர் சிரைக்கிறார், ஒருவர் மழிக்கிறார், ஒருவர் யூதர்களுடைய அடிப்படையில் முடிகளை வெட்டுகிறார். ஆனால் சொல்றார், நான் 7 உம்ரா செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு. நான் சின்ன பிள்ளையிலே உம்ராக்கு போயிட்டேன். என்ன பயன்? யூஸ் என்ன? உங்களுடைய ஹராம்கள் தவிர்க்கப்படுவது எப்போது? இஹ்ராம் பின்பு இஹ்ராம். அல்லாஹ் தஆலா வாழ்நாள் முழுக்க இஹ்ராமை வைத்திருக்கின்றானே, எப்போது இதை பேணுவீர்கள்? நோன்புடைய சஹர் முதல் இஃப்தார் வரைக்கும் கொடுக்கப்பட்ட அந்த நேரம், இஅ்திகாஃபினுடைய இரவு நேரமாக இருந்தாலும் மனைவியோடு உடலுறவு கொள்ள மாட்டோம் என்று சொல்லப்பட்ட அதே போன்றுதான் அல்லாஹு தஆலா ஹஜ்ஜிலே கொடுத்த அந்த 3 நாட்கள் நீங்கள் இஹ்ராம் கலையாமல் இஹ்ராமுடைய நேரத்தில் இருக்கும் போது எப்படி சில விஷயங்களை தடுத்துக் கொண்டீர்களோ, வாழ்நாள் முழுக்க அல்லாஹு தஆலா இஹ்ராமை வைத்திருக்கின்றான். இந்த இஹ்ராமை பேணுவதற்காகத்தான் 3 நாட்கள் அல்லாஹு தஆலா உங்களுக்கு பரீட்சை கொடுத்தான், இஹ்ராம் என்று. இதெல்லாம் எப்படி நீங்க செய்யாம இருக்கிறீங்களோ, ஊருக்கு போனதுக்கு பின்னாடி இதற்கு முன்னால் எதுவெல்லாம் நீங்கள் செய்திருந்தீர்களோ நான் மன்னிக்கின்றேன், அல்லாஹ் மன்னிக்கின்றேன். தயவு செய்து இனி நான் தடுத்த காரியத்தில் நீங்கள் செல்லாதீர்கள். இது ஹராம், உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த பாவங்கள் எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி விட்டானோ எல்லா பாவங்களும் ஹராம் தான். ஹஜ்ஜில் இருந்து வரும்போதே புறம் பேசக்கூடிய நபர்கள், ஹஜ்ஜில் இருந்து வரும்போதே பொய் பேசக்கூடிய நபர்கள், ஹஜ்ஜில் இருந்து வரும்போதே பிறருடைய கண்ணியத்தில் விளையாடக்கூடிய நபர்கள், ஹஜ்ஜில் இருந்து வரும்போதே அடுத்தவர்களை எள்ளி நகையாடக்கூடிய நபர்கள், இதெல்லாம் ஹராம் இல்லையா? இதெல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தடுக்கப்பட்ட விஷயம் இல்லையா? அடுத்தவர்களுடைய விஷயத்தில் மூக்கை நுழைப்பது, அடுத்தவர்களுடைய ரகசியங்களை ஆராய்வது, இதெல்லாம் ஹஜ்ஜுக்கு பின்னாலும் ஒருவர் செய்வாரே என்றால், ஹஜ்ஜிலிருந்து வரும்போதே செய்வாரே என்றால், எத்தனை ஹாஜிமார்கள், 20 லட்சம் ஹாஜிமார்கள் சேர்ந்தார்கள். எத்தனை நபர்கள் ஊருக்கு செல்லும் போது பயணத்திலே ஃபர்லான தொழுகைகளை சரியாக பேணினார்கள்? சர்வே எடுத்து பாருங்க. ஹஜ்ஜு முடிச்சது ஏதோ சடங்காகிவிட்ட சடங்கல்ல, இபாதத், மிகப்பெரிய இபாதத். ஹஜ்ஜு முடித்துவிட்டு அங்கிருந்து அவரவர்களுடைய ஊருக்கு கிளம்பக்கூடிய நேரத்தில் எத்தனை நபர்கள் ஃபர்லான தொழுகைகளை சரியான நேரத்தில் நிறைவேற்றினார்கள்? சஃபருடைய நேரத்தில் யோசித்து பாருங்கள். இனி ஊருக்கு வந்ததற்கு பின்னால் உங்களுடைய ஜமாத் தொழுகை, உங்களுடைய ஏனைய ஃபர்லான 5 வேளை தொழுகைகள் எப்படி இருக்க போகின்றது? மீண்டும் அதே வழிக்குத்தான் நீங்கள் செல்வீர்கள், மீண்டும் அதே போன்றுதான் நீங்கள் ஆவீர்கள் என்றால் பின்பு அல்லாஹு தஆலா இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்ததற்காக நீங்கள் எப்படி நன்றி செலுத்துவீர்கள் அவனுக்கு? அல்லாஹ் உங்களிடத்திலிருந்து நன்றியை எப்படி எதிர்பார்க்கிறான்? இப்படித்தான் அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை அணுகுங்கள், ஹராம் ஆக்கியதை விட்டுவிடுங்கள். இதுதான் இஹ்ராம் என்று சொல்லக்கூடிய இந்த முழுமையான ஒரு பாடத்தை அல்லாஹு தஆலா ஹாஜிகளுக்கு ஹஜ்ஜுடைய நேரத்திலே கற்றுத் தருகின்றான். நம்பர் 2, இதாஅத், கட்டுப்படுதல். கட்டுப்படுதல் இல்லாத சமூகமாக இன்று இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் திரும்ப திரும்ப குர்ஆனுடைய வசனங்கள் பேசுகின்றது. அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள், கீழ்ப்படியுங்கள். அந்த விஷயத்துல நீங்க நோண்டாதீங்க. ஏன் அல்லாஹ் இப்படி பேசுறான், ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்க, ஏன் இது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்னார்கள் என்றது தெரியுதா? கட்டுப்படக்கூடியவன் தான் முஸ்லிம். நீங்க கட்டுப்பட்டுதான் ஆகணும், வேறு வழி கிடையாது. நீங்கள் முஸ்லிம் என்றால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயத்திற்கு நீங்கள் கட்டுப்பட்டாக வேண்டும். இதை ஹஜ்ஜிலே அல்லாஹு தஆலா கற்றுத் தருகின்றான். 7 தவாஃப் இப்படிதான் சுத்தணும். இல்ல நான் இந்த பக்கமா போறேன் கிடையாது. கேட்கல, நான் இந்த பக்கமா சுத்துறேன், 7 ரவுண்டு தானே, ஏன் தோல் பூஜத்தை இப்படி 3 ரவுண்டு மட்டும் தொங்கோட்டம் போடணும்? நான் 7லயும் ஓடுறேன். கேள்வி கேட்கலையே. சஃபா மர்வா சை, சஃபாவில் இருந்து ஆரம்பித்து மர்வாவில் முடிப்பது, நான் மர்வால இருந்து ஸ்டார்ட் பண்ணி சஃபால முடிக்கிறேன். நீங்க கேட்கல, எதையுமே நீங்கள் கேட்கவில்லை. தவாஃபை பற்றி ஏன் என்று கேட்கவில்லை, ஜம்ராவில் நீங்கள் கல்லெறிதலை ஏன் என்று கேட்கவில்லை, சை செய்வதை பற்றி ஏன் என்று கேட்கவில்லை, ஏன் மொட்டை அடிக்க வேண்டும் மழிக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கவில்லை, குர்பானி ஏன் என்று கேட்கவில்லை, தவாஃபுல் இஃபாதா, தவாஃபுல் விதா, எதை பற்றியும் நீங்கள் கேட்காமல் ஹஜ்ஜுடைய அமல் இதுதானா என்று எப்படி எடுத்துக்கொண்டு கட்டுப்பட்டீர்களோ, எப்படி செய்தீர்களோ, இதில் அல்லாஹ் புரிய வைக்கின்றான். 20 லட்சம் மக்கள் இங்கு நீங்கள் வருகிறீர்கள், எந்த அமீரும் உங்களுக்கு இல்லை, நேரடியாக அல்லாஹ்வினுடைய கட்டுப்பாடு இருக்கிறது. இவ்வளவுதான்.
நீங்கள் இன்றைய தினம் இதை செய்ய வேண்டும், நாளைய தினம் இதை செய்ய வேண்டும், மினாவில் தங்க வேண்டும், முஸ்தலிஃபாவில் இரவு தங்க வேண்டும், அரஃபாவில் பகல் தங்க வேண்டும் என்று எது சொல்லப்பட்டதோ அதை அந்தந்த ஹாஜிமார்கள் சரியாக நிறைவேற்றினார்களா இல்லையா? அமலாக எந்த கேள்வியும் இல்லாமல் எப்படி நீங்கள் கட்டுப்பட்டு இங்கு இருந்தீர்களோ இந்த 5 நாட்கள், இந்த 5 நாட்கள் எப்படி கட்டுப்பட்டு வாழ்ந்தீர்களோ இருந்தீர்களோ, வாழ்நாள் முழுக்க அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு இருங்கள். எப்படி இங்கு இதுதான் உணவு, இதுதான் உடை, இதுதான் இப்படித்தான் தலைமுடியை மழிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டுப்பாட்டுக்கும் கட்டுப்பட்டீர்களோ, வாழ்நாள் முழுக்க நீங்கள் பூமிக்கு சென்று கட்டுப்படுங்கள், உங்களுடைய ஊர்களுக்கு சென்று கட்டுப்படுங்கள். கட்டுப்படாமல் இருந்து விடாதீர்கள். அதற்காக தான் உங்களை நான் இங்க கூப்பிட்டேன். இங்கு எப்படி கட்டுப்படுதலை நீங்கள் பயிற்சி எடுத்தீர்களோ, பழகினீர்களோ, ஊருக்கு சென்றதற்கு பின்னாலும் உங்களுடைய திமுரு, தெனாவட்டு, பெருமை, அகந்தை, ஆணவம் எல்லாவற்றையும் தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதற்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்ற இந்த கட்டுப்பாடும் விஷயத்தை அல்லாஹு தஆலா அங்கு 2வது அமலாக நமக்கு கற்றுத் தருகின்றான். 3வது மிக முக்கியமான விஷயம், எல்லோருக்கும் தேவையான விஷயம், எல்லோருடைய பங்கை பற்றியும் அல்லாஹ் இதிலே கேட்பான். அது எது? இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம்தான் வணங்க வேண்டும். மிக முக்கியமானது. அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் இறைவன். அவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கொள்கை. ஒருவேளை யாரேனும் மூலை முடுக்குகளில் இன்னொரு இறைவன் இருக்கிறார், இவரும் கடவுள்தான், இவரும் கடவுள் மாதிரி தான் என்று ஒருவர் சொன்னால் அதை நீங்கள் துடைத்தெறிய முயற்சி செய்ய வேண்டும். இந்த கேள்வி எல்லோரிடத்திலும் இருக்கும். இணை வைப்புக்கு எதிராக நீங்கள் என்ன முயற்சி செய்தீர்கள், நீங்கள் என்ன முயற்சி செய்தீர்கள் என்ற கேள்வி ஒவ்வொரு நபர்களிடத்திலும் தனித்துவமாக கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா கேட்பார். இதை இந்த ஹஜ் நமக்கு புரிய வைக்கின்றது. இந்த மண், இந்த பூமி எப்படி அல்லாஹ்வை தவிர வேறு எந்த விதமான இணை துணை தெய்வங்களுடைய விஷயமும் உங்களுடைய காதுக்கு கேட்கவில்லையோ, சுற்றி சுற்றி இந்த மண்ணிலே அல்லாஹ்வை தவிர வேறு இணை துணை தெய்வங்களுக்கு வணக்க வழிபாடுகளை உங்களுடைய கண்கள் காணவில்லையோ, இந்த எல்லைக்கு உட்பட்ட இடத்தில் முஸ்லிம்களை தவிர வேறு யாரையும் நீங்கள் காணவில்லையோ, சுற்றி சுற்றி அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலுடைய இந்த வணக்க வழிபாடுகள் மட்டும்தான் இருந்ததே, இதே போன்றுதான் நீங்கள் உங்களுடைய பூமிக்கு சென்று, உங்களுடைய இடத்திற்கு சென்று, உங்களுடைய ஊருக்கு சென்று உங்களுடைய பகுதியை ஷிர்க் என்ற நஜீஸிலிருந்து சுத்தமாக்குங்கள். எப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குறைஷி மக்களிடத்திலே அகப்பட்டிருந்த இந்த காபாவை ஷிர்க் என்ற அசுத்தத்திலிருந்து, இணை வைப்பிலிருந்து இதை பரிசுத்தப்படுத்தினார்களோ, துடைத்து முழுமையாக சுத்தப்படுத்தினார்களோ, இதே போன்று உங்களுடைய ஒவ்வொரு பகுதியிலும் உங்களுடைய பொறுப்பு இருக்கிறது. அந்த பள்ளிவாசலை சுற்றி உள்ள பகுதியில் எங்கும் இணை இருக்கக்கூடாது, எங்கும் ஷிர்க் இருக்கக்கூடாது. இதை கற்றுவிட்டு செல்லுங்கள், இதை உறுதி எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். எத்தனை பகுதிகளை நாம் ஷிர்க் இல்லாத பூமியாக மாற்றி இருக்கிறோம், எவ்வளவு தூரம் சொல்லி இருக்கிறோம், எத்தனை நபர்களிடத்தில் இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சொன்னோம், எத்தனை நபர்களிடத்தில் இந்த தீனை எடுத்துக்கொண்டு அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன் என்ற இதை பறைசாற்றினோம். தௌஹீதை இந்த ஹஜ் மிக முக்கியமானதாக 3வது அமலாக நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஹஜ் என்றாலே சிரமம் தான், சிரமத்திற்குள் தான் ஹஜ் இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக சென்றிருந்த போது ஒரு மனிதர் இறந்து போனார், ஒரு சஹாபி இறந்து போனார். அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்ளட்டும். ஒட்டகத்திலிருந்து கீழே விழுந்தார், கழுத்து முறிந்தது, அவர் வஃபாத் ஆகிவிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப செய்தி சொன்னார்கள். இவருடைய முகத்தை மூடாதீர்கள், இவருடைய தலையை மூடாதீர்கள், இவருடைய இஹ்ராம் உடையிலேயே கஃபனாக இருக்கட்டும், கஃபன் துணி இருக்கட்டும், இவரை அடக்கம் செய்யுங்கள் ஜனாஸா தொழ வைத்து. பின்பு சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் இஹ்ராம் உடைய நிலையில், ஹஜ்ஜுடைய நிலையில் வஃபாத் ஆகிறாரோ அவர் தல்பியா சொன்ன நிலையில் நாளை மறுமையில் எழுப்பப்படுவார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து விட்டார்கள். குடும்பத்திற்கு கைசேதம் இருக்கும், வருத்தம் இருக்கும், அவர்கள் பொருந்திக் கொள்ள வேண்டும் இந்த சுப செய்தியை கேட்டு. ஹஜ்ஜுக்காக சென்ற ஒருவர் வஃபாத்தானார், அவர் சொர்க்கவாசி என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகாக நமக்கு புரிய வைக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகம் காணாமல் போனது நபி அவர்களுடைய ஹஜ்ஜில். நபி அவர்கள் ஒரு ஹஜ் தான் செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஸ்வா என்ற ஒட்டகத்தில் சென்றிருந்தார்கள். அந்த ஒட்டகத்துல தான் நபி அவர்களுடைய சாமான்கள் எல்லாம் இருந்தது. இந்த சாமானோட ஒட்டகம் காணாம போயிடுச்சு.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பணியாளரை வைத்திருந்தார்கள். அவர்கிட்ட ஒட்டகம் இருந்தது, காணாம போச்சு. காணாமல் போனதை கேட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அந்த பணியாளரை அழைச்சு திட்டுறாங்க. என்ன அவ்வளவு கேர்லெஸ், உங்களுக்கு அவ்வளவு கவனக்குறைவா, நபி அவர்களுடைய சாமான் எல்லாம் அதுல தான் இருக்கு, அதை போய் நீங்கள் விட்டு விட்டீர்களே என்று சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தடுத்து நிறுத்தி மக்களை எல்லாம் அழைத்து சொன்னார்கள், பாருங்க இவரை. அபூபக்கர் பார்த்து சொல்றாங்க, பாருங்க இவரை, இஹ்ராமுடைய நிலையில இருக்கிறார், திட்டிக்கிட்டு இருக்கிறார் பாருங்கன்னு சொன்னாங்க. எப்படி கண்டிக்கிறாங்க பாருங்க. இஹ்ராமுடைய நிலையில் இருக்கிறார், இவரை திட்டிக்கிட்டு இருக்கிறார் பாருங்க. சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காணாமல் போனால் இவர் என்ன செய்வார்? ஒட்டகம் காணாமல் போனதற்கு இவர் என்ன செய்வார்? அது அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து சென்றதை நாம் பார்க்கின்றோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பீரியட் ஆயிட்டாங்க ஹஜ்ஜில். ஹஜ்ஜுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வந்திருந்தாங்க. ஹைல் ஆயிட்டாங்க, பீரியட் மென்சஸ் வந்துருச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல, பயங்கரமா கஷ்டப்பட்டாங்க. இப்படி சிரமப்படுவதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, தங்களுடைய மனைவி ஹஜ்ஜுடைய நேரத்தில் பீரியடாய் சிரமப்படுறாங்க. இந்த சிரமத்துடைய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷாவே, ஹஜ்ஜுடைய நேரத்தில் நீ சிரமப்படக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்கிறது என்று சொல்லியதை ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஹஜ் என்றாலே சிரமம் இருக்கத்தான் செய்யும். அந்த சிரமத்தை சகித்துக் கொள்வதும் பொறுத்துக் கொள்வதும் அல்லாஹ்விடத்திலே பொறுமையோடு இருந்த நன்மையை எதிர்பார்ப்பதும் தான் முழுமையான ஹஜ்ஜாக இருக்க முடியும். எனவே இந்த 3 விஷயங்கள் ஹஜ் நமக்கு பாடம் கற்பிக்கின்றது. ஒன்று இஹ்ராம், மற்றொன்று அல்லாஹ்விற்கு கட்டுப்படுதல், மூன்றாவது இணை இல்லாத பூமியாக இந்த உலகத்தை மாற்றுவது, தௌஹீதை பறைசாற்றுவது, ஏகத்துவ கொள்கையை ஒவ்வொரு பகுதிக்கும் கொண்டு போய் தப்லீக் செய்வது என்பது. இந்த 3 விஷயத்திலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜுடைய அமலை வைத்து நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக சென்று வீடு திரும்பினார்களோ அவர்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹு தஆலா ஹஜ்ஜம் மப்ரூராவாக, பரிபூர்ணமான ஹஜ்ஜாக அல்லாஹு தஆலா அவர்களுடைய ஹஜ்ஜை அங்கீகரிப்பானாக. சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் பெற்றுத்தரக்கூடிய ஹஜ்ஜாக அல்லாஹு தஆலா அவர்களுடைய ஹஜ்ஜை ஆக்குவானாக. அவர்கள் எத்தனை லட்சங்களை செலவு செய்தார்களோ அதை இரட்டிப்பான முறையில் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அவனுடைய பரக்கத்தை கொண்டு வழங்குவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அதிகமாக நாம் அவர்களுக்காக துஆ செய்வோம். இன்ஷா அல்லாஹ் அவர்களும் நமக்காக துஆ செய்திருப்பார்கள். யாருக்கு அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடுத்தானோ அவர்கள் அதை ஒரு பொக்கிஷமாக கருதுங்கள். மிகப்பெரிய பாக்கியம். இனி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டிலும் தயவு செய்து புறம் இல்லாத வாழ்க்கையாக, பொய் இல்லாத வாழ்க்கையாக, ஹக்கை பாத்திலோடு கலக்கக்கூடிய கலப்படமான வாழ்க்கை இல்லாததாக, சத்தியத்தை கொண்டுமே வாழக்கூடிய வாழ்க்கையாக, எதை சாப்பிட்டாலும் எப்படி தூங்கினாலும் அடுத்தவர்களிடத்தில் பேசினாலும் இபாதத் செய்தாலும் அல்லாஹுக்காக மட்டுமே இருக்கக்கூடிய நேர்த்தியான வாழ்க்கையாக அந்த வாழ்க்கையை கடைபிடியுங்கள். அல்லாஹு தஆலா ஹஜ் செய்யாதவர்களுக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை பூர்ணமாக கொடுப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, எந்த வருடமும் இல்லாமல் இந்த வருடத்தினுடைய ஹஜ்ஜிலே கிட்டத்தட்ட 1300 சொச்சம் என்றும் 1500 என்றும் பலதரப்பட்ட புள்ளி விவரங்களுடைய கணக்கின் அடிப்படையில் ஹாஜிகள் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். இதில் அதிகபட்சமாக துருக்கியை சேர்ந்த 600 சில்லறை நபர்கள் ஹாஜிகள் அங்கு வஃபாத் ஆனார்கள் என்ற செய்தியும், அதே போன்று இந்தியாவிலிருந்து சென்றிருந்த 70 சொச்ச நபர்கள் வஃபாத் ஆகி இருக்கிறார்கள் என்றும், அதே போன்று தமிழகத்திலிருந்து கிட்டத்தட்ட 7 தமிழர்கள் வஃபாத் ஆகி இருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரங்கள் மாற்றமாக இருக்கலாம். ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொன்றை சொல்கின்றது. அல்லாஹு ஆலம் எத்தனை நபர்கள் வஃபாத் ஆனார்கள் என்பது. இப்படி வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். உலக ரீதியாக இது கவலை தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் ஒரு முஃமின் இது ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக கருதுவான். ஒரு முஃமினுக்கு இது மிகப்பெரிய அழகான வாய்ப்பு. இந்த வாய்ப்பு ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மௌத்தாக கூடிய நேரத்தில் அவர் எந்த அமலில் இருக்கிறார், எந்த நிலை அவருடைய மரணத்தின் நிலை என்பது அல்லாஹ்விடத்திலே கணிக்கப்படும், இது கவனிக்கப்படும். எந்த நிலையில் அவர் வஃபாத் ஆகிறார், மௌத்தாகிறார் என்பது கவனிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அளவுக்கு அதிகமாக துஆ கேட்டிருக்கிறார்கள், யா அல்லாஹ் என்னுடைய முடிவை அழகான முடிவாக ஆக்குவாயாக.
நபி அவர்கள் துஆ கேட்பார்கள் எப்போதுமே, என்னுடைய மௌத் நல்ல மௌத்தா இருக்கணும், எங்களுடைய முடிவு நல்ல முடிவாக இருக்கக்கூடிய மௌத்தாக ஆக்கிவை அப்படின்றத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த நிலையில் வஃபாத் என்ற இந்த செய்தியை கேள்விப்படுகின்றோம். அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் தஆலா சிறந்த பகரத்தை கொடுக்கட்டும். யாரை அவர்கள் இழந்திருக்கிறார்களோ அதற்கு பகரமான எல்லா விஷயத்தையும் இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கட்டும். அதே நேரத்தில் இறந்தவர்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜம் மப்ரூராவாக அவர்கள் நாளை மறுமை நாளில் இன்ஷா அல்லாஹ் தல்பியா சொன்ன நிலையில் எழுப்பப்படக்கூடிய நல்லடியார்களுடைய பட்டியலில் ஜமாத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களை சேர்க்கட்டும். இந்த மௌத் மிக அழகான ஒரு மௌத் என்றே நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் கடைசி காலத்தில் ஒவ்வொரு இமாம்களும் ஒவ்வொரு சஹாபாக்களும் கஅபாவை விட்டும் மதீனாவை விட்டும் வெளியேறாமல் தங்களுடைய வாழ்நாளை கழித்ததை வரலாறில் நாம் படிக்கின்றோம். ஏனென்றால் இந்த இரண்டு பூமிகள் ஆகச் சிறந்த பூமி, இந்த இரண்டு பூமிகளும் மிக சிறந்த பூமி, எங்களுடைய மௌத் இந்த பூமியில் ஆக வேண்டும் என்று விரும்பினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வானவர் வந்தபோது மலக்குல் மௌத் வந்தபோது அல்லாஹ்விடத்திலே உயிரெடுக்கக்கூடிய நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டார்கள், அல்லாஹ்வே, நான் பலஸ்தீனுக்கு வெளியே இருக்கின்றேன், நான் பள்ளிவாசலை முன்னோக்கி அந்த பள்ளிவாசல் இடத்தில் சென்று விடுகின்றேன், அப்போது என் ரூஹை நீ கைப்பற்றிக்கொள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு மனிதர் எந்த நேரத்தில் எந்த பூமியில் வஃபாத் ஆவார் என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறேன் என்று குர்ஆன் பேசுகின்றது. ஒரு மனிதர் நாளைய தினம் எதை சம்பாதிப்பார், எங்கு வஃபாத் ஆவார், எந்த பூமியில் மரணிப்பார் என்பதெல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே தெரியும். அப்படி இருக்கும்போது புனிதமான பூமியில் வஃபாத் ஆகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவதென்பது மிகப்பெரிய விஷயம். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய கடைசி காலகட்டத்தில் மதீனாவை விட்டு வெளியே செல்லவே இல்லை. ஏன் நீங்கள் வெளியே செல்வதில்லை என்று கேட்டபோது இந்த பதிலைத்தான் தந்தார்கள், நான் வெளியே சென்றிருக்கும் போது என் மௌத் வந்துவிட்டால் இந்த பூமியில் மௌத்தாகாமல் நான் வேறு இடத்தில் மௌத்தானதை போன்று ஆகிவிடுவேன். எனவே அல்லாஹு தஆலா இந்த பூமியில் எனது மௌத்தை நிர்ணயிக்கட்டும் என்று வாழ்நாள் முழுக்க கடைசி காலத்தை இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மதீனாவில் கழித்ததை நாம் வரலாற்றிலே படிக்கின்றோம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, யார் ஹஜ்ஜுக்காக சென்று வஃபாத் ஆனார்களோ அவர்களுடைய மௌத்தை அல்லாஹு தஆலா நல்ல மௌத்துடைய பட்டியலில் எழுதட்டும். அவர்களுடைய கூலியை அல்லாஹு தஆலா சொர்க்கமாக்கட்டும். அவன் புறத்திலிருந்து அவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்கட்டும். அவர்களை பிரிந்து வாடக்கூடிய குடும்பங்களுக்கு அல்லாஹு தஆலா சிறந்த பகரத்தை வழங்கட்டும். எனவே அல்லாஹு தஆலா மௌத்தை நிர்ணயிக்கின்றான், அவன் சிறந்த மௌத்தாகத்தான் அந்த மௌத்தை ஆக்கி வைத்திருக்கிறான் என்று நாம் நம்பிக்கை கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் யாரெல்லாம் ஹஜ்ஜை செய்யவில்லையோ அவர்களுக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுப்பானாக. யாரெல்லாம் ஹஜ்ஜை செய்துவிட்டு கிளம்பி வந்திருக்கிறார்களோ அவர்களுடைய ஹஜ்ஜை பூர்ணமாக அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாகவும் இனி மீதம் இருக்கக்கூடிய வாழ்க்கையை எந்த பாவமும் கலக்காத வாழ்க்கையாக அவர்கள் எப்படி ஹஜ்ஜு செய்துவிட்டு அல்லாஹு தஆலா பிறந்த பாலகனாக அனுப்பியிருக்கின்றானோ இனி இருக்கக்கூடிய வாழ்நாள் முழுக்க அந்த பிறந்த பாலகனாகவே அல்லாஹ்விடத்தில் அவர்கள் சென்றடைய நாம் துஆ செய்வோம். அவர்களுடைய வாழ்க்கையை அது போன்று இலகுவாக அமைத்துக் கொள்ள அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உதவி செய்வானாக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிபு லக்கும் வல்லாஹு யஅலமு மா